PNO-Diary.in சார்பாக பரங்கிப்பேட்டையின் பிரபலங்கள் என்ற தலைப்பில் பரங்கிப்பேட்டையில் பல துறைகளில் தனிப்பட்ட முறையில் மிகுந்த ஆர்வத்துடன் பணியாற்றிக் கொண்டிருக்கும் பிரபலங்களுடன் உரையாடி அதை பதிவு செய்கிறோம். அவ்வாறு நம்முடன் தற்போது இருப்பது சுற்றுப்புற சூழலில் மிகுந்த ஆர்வம் கொண்ட ஜனாப் பசுமை ஹாஜி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. PNO-Diary.in வலைதளத்திலிருந்து என்னிடம் தொடர்பு கொண்டு சில விளக்கங்களை கேட்கின்றார்கள். அதற்குண்டான பதிலை நான் தருகின்றேன். உங்களை பசுமை ஹாஜின்னு எல்லாருக்கும் தெரியும்னா உங்களோட இயற்பெயர் என்ன? என்னுடைய இயற்பெயர் மைதீன் அப்துல் காதர். உங்களோட பூர்வீகம் பரங்கிப்பேட்டை தானா? பரங்கிப்பேட்டை தான். என்னுடைய பூர்வீகம் பரங்கிப்பேட்டை தான். என்னைக்கு உங்களுக்கு இந்த மாதிரி சுற்றுப்புற சூழலில் ஆர்வம் வந்து இந்த மாதிரி செடி நட்டுறது இந்த மாதிரி வேலைகளை என்னைக்கு உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு? என்னைக்கு செய்ய ஆரம்பிச்சிங்க? அதாவது என்னுடைய தகப்பனார் மருகும் அப்துல் ஜலீல் அவர்கள் அவங்க ரொம்ப மிகவும் ஆர்வம் கொண்டவர்கள். வீட்டிலேயே வந்து மரம் வளர்க்குறது, செடி வளர்க்குறது, இது மாதிரி நிறைய செஞ்சுட்டுங்க. சிறு பிராயத்திலேயே அவங்களால எனக்கு தூண்டப்பட்டது இந்த விஷயம். அது மட்டும் இல்லாமல் நான் வெளியூரை செல்லும்போது பல இடங்களில் நான் இந்த இயற்கையான மரங்கள், செடிகள் இதெல்லாம் பார்க்கும்போது மிகுந்த ஆர்வம் எனக்கு உண்டு. இது போன்று மற்ற இடத்துங்களை பார்த்துட்டு இது போன்ற நம்ம ஊரில் நம்ம செய்யணும், இல்லை யார் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு பல நாள் எண்ணங்கள் அது. சரி நாமளே ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 1 ஆரம்பித்தேன், 2 ஆரம்பித்தேன், அப்படியே தொடர்ந்து இப்போ செஞ்சிட்ருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் நிறையா செய்வேன். எத்தனை வருஷமாக செய்றீங்கண்ணா? நான் ஒரு 7-8 வருஷமாக செஞ்சிட்ருக்கேன். உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு ஒரு பெண், ஒரு ஆண், 2 பிள்ளைங்க. உங்களோட பசங்களுக்கும் இந்த மாதிரி செய்யணும்னு உங்களுக்கு ஆர்வத்தை தூண்டுறீங்களா? கண்டிப்பாக தூண்டிகிட்ருக்கேன். என்னுடைய மகன் நபில் அவர் ரொம்ப ஆர்வமாக என்னோட சேர்ந்து பணியாற்றுறாரு, நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. நீங்கள் மட்டும் தனியாக அதை செய்கிறீங்களா இல்லை உங்களுக்குன்னு ஒரு குழு இருக்காண்ணா? இல்லை, எனக்குன்னு ஒரு குழு இருக்குது. என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் இதுக்கு ஆர்வமாக என்னோட சேர்ந்து செய்கிறாங்க. அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த பரங்கிப்பேட்டைக்கும் இப்போ இருக்கிற பரங்கிப்பேட்டைக்கும் என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு பரங்கிப்பேட்டை ரொம்ப இயற்கை சூழ்ந்த ஊராக இருந்தது. இன்றைக்கி வந்து வீடுகள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. மலைகள் எல்லாம் கூறு போட்டு ரியல் எஸ்டேட்ன்ற பேரில் நிறைய மரங்கள் அழிக்கப்பட்டு விட்டது. அது மட்டும் இல்லாமல் தானே புயலுக்கு பிறகு நம்ம கடலூர் மாவட்டத்தில் லட்சக்கணக்கான மரங்கள் அழிந்து போயிடுச்சு. அதனால் இன்னைக்கு வந்து பரங்கிப்பேட்டை மிகுந்த வெப்பத்துக்குள்ளான ஊராக மாறிவிடுச்சு. சுற்றுச்சூழல் மிகவும் பாதித்திருக்கு. சமீபத்தில் பரங்கிப்பேட்டையில் 106 டிகிரி வெயில்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இது வருந்தக்கூடிய ஒரு விஷயம். என்ன காரணம்னா, இப்போ வந்து மரங்கள் தான் வெயிலை குறைக்கக்கூடியது. மரங்கள் தான். மரங்களை தவிர நம்மளால் வேறு எதுவுமே பண்ண முடியாது, வேறு எதுவுமே செய்ய முடியாது. இப்போ வந்து இந்தியாவில் வந்து இந்த வருடம் 2300 பேர் வெப்பத்தினால் இறந்துருக்கிறாங்க. இது வந்து அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் 100 டிகிரி வெயிலை தொட்டுட்டாவே ஆஹா ஓஹோன்னு சொல்லி பேசக்கூடிய காலம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இன்னைக்கு 100ஐ தாண்டி 106, அதுவும் சென்னை, வேலூர் என்று இருந்த காலம் போய் இன்னைக்கு பரங்கிப்பேட்டை சாதாரண கிராமம் அல்லாத மிடிலான நம்ம பரங்கிப்பேட்டையே இந்த அளவுக்கு வந்துருச்சுன்னும் போது மிக மிக வருந்தக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. ஏன்னா அதுக்கு காரணம் சுற்றுச்சூழ்நிலை. நம்ம வந்து மிகவும் வந்து அஜாக்கிரதையாக இருக்கிறோம் இந்த ஒரு விஷயத்தில். அதனால் 106 டிகிரின்றது கண்டிப்பாக 106, 115 போகும். ஏன்னா ஆந்திராலாம் 115 போய் தான் 2000க்கு மேலானவர்கள் இறந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலை நம்ம பரங்கிப்பேட்டைக்கு வரக்கூடாது. அது மட்டும் இல்லை, பரங்கிப்பேட்டையை நான் ரொம்ப நேசிக்கிறேன். ஏன்னாக்கா எந்த காலத்திலும் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாத ஒரு ஊராக இதுவரைக்கும் இருந்து வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, எங்கே மழை பெஞ்சாலும் பரங்கிப்பேட்டைக்கு கண்டிப்பாக வருஷம் மழை கிடைக்கும். இந்த சூழ்நிலை மாறிடுமோன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயப்படுறேன். மக்களுக்கு நாம் ஏதாவது செய்யணும், என் மக்கள் இவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினச்சேன். இதை வந்து ரொம்ப தீவிரமாக செய்யணும், இந்த பசுமையை வளர்க்கணும், இயற்கையை வளர்க்கணும்னு நான் மிக ஆர்வமாக செயல்பட்டுருக்கேன். இந்த சூழ்நிலை மாறணும்னா பரங்கிப்பேட்டை மக்கள் என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இது சரியான கேள்வி. இந்த பரங்கிப்பேட்டை மக்கள் வந்து குறைஞ்சது ஒருத்தவங்க, இவ்வளோ பெரிய ஊர், இவ்வளோ பெரிய மக்கள் தொகை உள்ள ஊரில் ஒருத்தவங்க 2 மரம் வளங்க போதும். ஒரு ஆள் 2 மரம். நான் ஒரு வீட்டுக்கு 1 மரம் சொல்லலை, ஒரு ஆளுக்கு 2 மரம் வளங்க. நம்ம ஊரை ஊட்டியை விட அருமையான குளிர் பிரதேசமாக மாற்றிடலாம். நம்ம பக்கத்தில் உள்ள பாண்டிச்சேரியில் ஒரு ஏரியா நான் போய் பார்த்துருந்தேன். உதாரணத்துக்கு அங்கே வந்து வெயிலில் 100 டிகிரிக்கு மேலே உள்ள வெயில் நேரத்தில் உள்ளே போனாக்கா குளுமையாக இருக்குது அந்த ஊர். ஏன்னா வெளிநாட்டிலே வந்த ஒரு பயணி அவங்க வந்து அந்த ஊரை தத்தெடுத்து இன்னைக்கு அருமையாக பண்ணி வச்சுருக்கிறாங்க. நம்மளால் ஏன் நம்ம ஊரில் நம்ம செய்ய முடியாது? ஆனால் ஒரு ஆளால் முடியாது. கண்டிப்பாக இது ஒரு குழுவோ ஊரோ சேர்ந்து செஞ்சாக்கா மிக அருமையாக பண்ணலாம். உங்களோட எல்லை பரங்கிப்பேட்டை மட்டும்தானா? அதையும் தாண்டி செய்யணும்னு ஏதாவது ஐடியா இருக்கா? கண்டிப்பாக வெளியிலையும் செய்யணும்.
நிறைய என்னை வந்து கால்ஃபர் பண்ணுறாங்க, நிறைய என்னை வந்து கேட்குறாங்க, எங்கள் ஊரில் வந்து செஞ்சு கொடுங்க, எங்கள் ஊரில் வந்து ஆரம்பிச்சு வைங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் என்னுடைய சூழ்நிலை வந்து அதிகபட்சமாக என்னால் டைம் ஒதுக்க முடியல. ஆனால் கண்டிப்பாக செய்கிறேன். அது மட்டும் இல்லாமல் விளையாட்டுத்துறையில் மறுபடியும் உடற்பயிற்சியில் நம்ம மக்களை கொண்டு போகணும். அது மட்டும் வேலை வாய்ப்பில் நம்ம மக்களை கொண்டு போகணுன்ற ஆர்வம் நிறையா இருக்குது எனக்கு. அதற்குண்டான சந்தர்ப்பம் இருக்கும்போது நிச்சயமாக எல்லாத்துலேயும் நான் வேலை செய்வேன். ரொம்ப நன்றி நானா, எங்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுங்கினதுக்கு ரொம்ப நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.